வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோ நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இதை தாண்டி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் எது பண்ணாலுமே லாஸஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். சரி, ஓகேங்க. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேற்று இந்த ஸ்விங் பாயிண்ட் கான்செப்டை பற்றி பார்த்துருப்போம். ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அது எல்லாத்தையுமே நெகேட் பண்ணுற மாதிரி இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது அமைஞ்சிருச்சுங்க. ஸோ இந்த வீக்கோட பிகினிங்லேயே நம்ம என்ன பார்த்தோம், 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ப்ரீவியஸ் டே எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணவே இல்லை. அங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துருந்தோம். அதில் அல்டிமேட்டாக நம்ம 2 இடத்துல லிக்விடிட்டி இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த 735 லெவலு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 784 லெவல். ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான லிக்விடிட்டி லெவல் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பயங்கர புல்லிஷாக இருந்துச்சு மார்க்கெட்டு. ஓகே, நம்ம அதை எடுத்து விட்டுடலாம். இன்றைக்கி மார்னிங் நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு இது பண்ணுறேன் பாருங்கள். நேற்றத்தோட புல்லிஷ்னஸ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகி மேலே போச்சு. ஸோ இதில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஹைஸ். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஹை. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவல் ஹைக்கு மேலே மோஸ்ட்லி லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்கும். லிக்விடிட்டினா ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை ஹண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மூவ் அப்படிங்கிறது வந்துச்சு. பட் மார்னிங் இந்த 5 மினிட்ஸில் வந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு ஓகே, மார்க்கெட் பை அண்ட் டிப்பில் தான் இருக்குது. மோஸ்ட் லைக்லி இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குங்க. 622 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடிட்டி இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மேலே போயிருன்னு நினச்சேன். பட் இதை தாண்டும் போதே மார்க்கெட் வந்து பை அண்ட் டிப்பில் இருந்து செல் அண்ட் ரைஸ் போயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்தராக இங்கே பாருங்கள், இந்த இடம் தான் இப்போது இது வந்து முக்கியமான சப்போர்ட்டாக இருந்துச்சுங்களா. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. இது ஒரு ஆர்டர் பிளாக்காக இருந்துச்சு. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கர் பிளாக்காக மாறிடுச்சு. அப்போது ப்ரைஸ் திருப்பியும் இந்த இடத்துக்கு செல் அண்ட் ரைஸ் மோட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து ரிவர்சல் ஆகி ஃபுல்லாக கீழே போயிடுச்சு. ஸோ எனக்கு இன்ட்ராடேல வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விஷயத்துக்காக மார்க்கெட் மேலே போச்சு. ஒன்று, இந்த ஈக்குவல் ஹைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு இந்த இடத்துல ஈக்குவல் ஹைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே நிறையா ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு, ஷார்ட் அடிச்சவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் இருந்துச்சு. அதை எடுக்கிறதுக்காக மேலே போச்சு. ரெண்டாவது, பல நாட்களாக மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலேயே போகாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதன் காரணமாக இன்றைக்கி ஒரே நாளில் பாருங்கள் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போயிடுச்சு. 1 2 3 நாளத்தோட லிக்விடிட்டியை ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணியிருக்கு. அதாவது இப்போது என்னன்னா இந்த 735 ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணிருச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே கூட விழுகலாம். ஏன்னா இங்கேருந்து மேலே போன மார்க்கெட்டு கூட வந்து அல்டிமேட் ட்ரான் லிக்விடிட்டி அப்படிங்கிறது இந்த 735 தான். அப்போ இந்த 735 டச் பண்ணாமே கீழே போகிறது அப்படிங்கிறது இன்னும் இந்த 735 அப்படிங்கிற லிக்விடிட்டியை மிகப்பெரிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு லிக்விடிட்டி ஜோனாகவும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும் மாற்றிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எப்போ மார்க்கெட் இந்த 735க்கு வந்தாலும் மிகப்பெரிய ஒரு ரிவர்சலை சந்திக்கிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது. அண்டு குவியலாங்க இப்போ ஒட்டுமொத்த ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸும் இந்த 735க்கு மேலே தான் இருக்குது. அதை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு உடனடியாக வந்து மார்க்கெட்டை கீழே இறக்க போகிறாங்களா, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் ஃபர்தராக கீழெலாம் போயிட்டாங்க, இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் கீழே போச்சுன்னா உங்களுக்கு இந்த 735 இருக்க லிக்விடிட்டி வந்து இப்போ எல்லாருமே மார்க்கெட்டில் என்ட்ரி எடுத்தாங்கன்னா ட்ரையல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஓகே, நம்ம இதுக்கு மேலே வந்தால் எக்ஸிட் ஆயிடலாம், இதுக்கு மேலே போனால் நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது மாறிட்டே போகும். மேபி இங்கே மாறலாம் ஆர் இங்கே மாறலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 735 கிட்ட ஒரு நல்ல லிக்விடிட்டி இருக்குது. ஆனால் இந்த இடத்துலேயே ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. 700 கிட்டேயே ஒரு நல்ல லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த 700 அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயோட ஹை. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை நல்ல ஒரு பியரி சென்டிமெண்ட் வந்ததுனால இதுக்கு முன்னாடி 735 அப்படிங்கிறது ஒரு சூப்பர் டூப்பர் லிக்விடிட்டி ரிவர்சல் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அது 700 அப்படிங்கிற லெவலுக்கே மாறிவிட்டது. இப்போது இந்த ட்ரான் லிக்விடிட்டியை அடிக்காமல் கீழே போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னத்தை நமக்கு சொல்லுது அப்படின்னா மார்க்கெட்டில் செல்லர்ஸ் இன்னும் ரொம்ப ஹோல்டு பண்ணுறாங்க. நேற்று வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறதே பத்தலை, இன்னுமே வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் வந்து இண்டிகேட் பண்ணுது. இதே மாதிரிங்க இதுக்கு முன்னாடியுமே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இங்கே நடந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருந்துச்சு. இதே உங்களுக்கு நான் 5 மினிட்ஸில் கூட காட்டிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள், இது வந்து ஒரு ஈக்குவல் ஹைஸ். கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஆல்ரெடி ஸ்வீப் அடிச்சுட்டு போச்சு. ஆனால் திருப்பி ப்ரைஸ் இங்கே வரும்போது பாருங்கள், இந்த லிக்விடிட்டி தான் ஸ்வீப் பண்ணிச்சே ஒழிய இங்கே மேலே இருக்க இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்த இடத்த ஸ்வீப் பண்ணாமையே போயிடுச்சு. இங்கே பாருங்கள், முதல்ல ப்ரைஸுக்கு இந்த இடத்துல லிக்விடிட்டி இருந்துச்சு.
ஓகேங்களா. ப்ரைஸ் இங்கே போய் லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சது அண்ட் கிட்டத்தட்ட இது ஒரு ஈக்குவல் ஹையாகவும் ஃபார்ம் ஆச்சு. எப்போவுமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஈக்குவல் ஹை ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு மேலே இந்த ஹைக்கு மேலே கண்டிப்பாக லிக்விடிட்டி ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸ்லாம் இருக்கும். ஆனால் இங்கே போகும்போது பாருங்கள் சத்து பத்தல, அவங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஓப்பன் ஆகிட்டு இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்பை அடிக்காமையே போயிட்டாங்க. அதன் காரணமாக தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாரம் முன்னாடி இருக்க வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா 255 தாண்டினா தான் மார்க்கெட் புல்லிஷாக மாற ஒரு முக்கியமான ரிவர்சல் ஜோனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஈக்குவல் ஹை ஃபார்ம் ஆச்சுங்களா. இதில் என்னன்னா அந்த ஈக்குவல் ஹையை ப்ரைஸ் ஸ்வீப் அடிச்சிட்டே கீழே போயிருக்கு. அப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரிவர்சல் பாயிண்ட்டாக மாறிடுச்சு. அப்போது இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன், ஆர்டர் பிளாக், லுட்ரோஸுக்குன்னு எல்லாத்தையும் இந்த ஒரு கேண்டில் காலி பண்ணிருச்சுங்க. அப்போது இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ரிவர்சல் வரதுக்குலாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதுக்கான கன்ஃபர்மேஷன் இல்லை. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸில் கன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும் தான் நம்ம வந்து ட்ரேட் என்ட்ரிஸ்லாம் எடுக்க முடியும். ஸோ இப்போது கண்டிப்பாக மார்க்கெட்டிங்கிறது ரிவர்சல் ஆயிரும். நம்ம நேற்று பயங்கரமாக ஒரு புல்லிஷாக நான் வந்து பேசினேன் பார்த்தீங்களா, அந்த புல்லிஷ்னஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து இந்த ஒரு டேயோட ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மிட்டிகேட் பண்ணி விட்டுருச்சு. ஏன்னா ஃபர்தராக ஃபேர் வேல்யூ கேப் வேணுங்க. ஆர்டர் பிளாக் வந்துச்சுன்னா ஃபர்தராக ஃபேர் வேல்யூ கேப் வேணும். ஆனால் இங்கே வந்திருக்கிறதெல்லாம் பார்த்தா இங்கே இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வரதுக்குலாம் இந்த 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த 2-3 நாள் கழிச்சு ஃபேர் வேல்யூ கேப் வருதுன்னா இங்கே என்ட்ரி எடுத்தவங்க அக்ரெசிவ் பையர்ஸ் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்போது அங்கே என்ட்ரி எடுத்தவங்க அக்ரெசிவ் பையர்ஸ் இல்லாத நேரத்தில் எப்படி அந்த இடத்துல லிக்விடிட்டிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ அந்த இடத்துல இன்னும் லிக்விடிட்டியே ஃபார்ம் ஆகலை. அப்போ இன்னுமே மார்க்கெட்டுக்கு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு லிக்விடிட்டி அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இங்கிருந்து தெரியுது. அப்போது ஓவராலாக நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 6 வாரம் தொடர்ந்து பேரிஸாக இருந்ததுனால ஒரு புல்லிஷ் மூவ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் இதுக்காக வந்து ஒரே அடியாக வந்து மார்க்கெட்டிங்கிருந்து பொழந்துட்டு கீழே தான் விழுக போகுது அப்படிங்கிறதையும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த இடத்துல அல்டிமேட்டான ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது ப்ரைஸ் வந்து இந்த லோவை தாண்டாத வரைக்கும் நம்மளால் பியரிஷாக ஆக முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு மொமெண்டம் அப்படின்ற 2 வார்த்தைகள் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டர் டைம் பீரியடுக்கு மார்க்கெட் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறதா மொமெண்டம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ பியரிஷ் மொமெண்டமாக இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா அது புல்லிஷாக தான் இருக்குது. ஏன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து ஸ்விங் பாயிண்ட் எல்லாம் போட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போ அல்டிமேட்டாக ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு ரீட்டைல் ட்ரேடர்ஸோட லிக்விடிட்டி தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இங்கே எனக்கு தெரியுது. அந்த லிக்விடிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான இடத்துல இருக்குது. அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 hour ஃபேர் வேல்யூ கேப், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே லோவான 24,337 அப்படிங்கிற இடம். அப்போது இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி, இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி அப்படின்ட்டு 2 லிக்விடிட்டி இருக்குது. இதை தொட்டுட்டோ ஆர் இதை வந்து டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை இன்டியூஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு கூட ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஃபர்தராக மார்க்கெட் வந்து இதெல்லாம் தாண்டி போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அப்படி தொடாமல் மார்க்கெட் கீழே போயிடுச்சு, ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்துருச்சுன்னா உங்களுக்கு அடுத்த முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. 23,961 இருக்குது பார்த்தீங்களா. அடுத்த முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறதும் அடுத்த முக்கியமான லிக்விடிட்டி அப்படிங்கிறதும் இங்கே தான் இருக்குது. அப்போது இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒன்றுமே அவன் பாட்டுக்கு பொலன்னு கீழே விழுந்துருவான். ஸோ அந்தளவுக்கான ஒரு அபாயமும் இருக்குது. அண்டு மார்க்கெட் இன்னைக்கு கன்சால்டேட் ஆகிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நேற்று வந்து பயங்கரமாக மார்க்கெட் மேலே போச்சு, இந்த இடத்துல ப்ரைஸ் கன்சால்டேட் ஆச்சு அப்படின்னா ஓகே. அப்போ வந்து பையர்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல அக்ரெசிவ் பையிங் அப்படிங்கிறதும் இல்லை. ஆனால் இன்றைக்கி நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமாங்க, லோயர் டைம் ஃப்ரேமில் 3 minutes டைம் ஃப்ரேமில் 5 minutes டைம் ஃப்ரேம்லாம் ரீட்டைல் ட்ரேடர்ஸோட லிக்விடிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைக் மேலே இருந்துச்சு, இந்த ஹைக் மேலே இருந்துச்சு, இந்த ஹைக் மேலே இருந்துச்சு. இதெல்லாம் எதையுமே எடுக்காமல் கீழே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா PO3 பேட்டர்னுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்துச்சு. அது என்னென்னா அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் 3. இது வந்து அக்குமுலேஷன், மேலே போனது ரீட்டைல் ட்ரேடர்ஸோட லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுறதுக்காக மேலே போச்சு. இது எப்படின்னா இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் வந்து இந்த பாருங்கள், இது ஒரு பேட்டர்ன் வரைஞ்சிருப்பாங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அப்போது இங்கேருந்து ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக மேலே போகும் அப்படிங்கிறதான் ரீட்டைல் ட்ரேடர்ஸோட கணக்கு. அந்த கணக்குப்படி அவங்க என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஸோ மேபி இதை வந்து அவங்க டார்கெட்டாக வச்சுருக்கலாம். இதுதான் வந்து டே ஹைட் இருக்குது, இவ்வளோ தூரம் போகுங்கிறத நினச்சிருப்பாங்க. ஆனால் ரீட்டைல் இது அக்குமுலேஷன், அப்போ மேலே போகிறது மேனிப்புலேஷன் தான். அப்போ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வர மேனிப்புலேஷனை கரெக்டாக அவங்க பிடிச்சிட்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போது கடைசியாக அவங்க டேப் பண்ண லிக்விடிட்டி இதுதான்.
அப்போது மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சிட்டாங்க, இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போய் லிக்விடிட்டி அடைய வந்து டேப் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற எந்த ஹையில் இருக்க லிக்விடிட்டி அவங்க டேப் பண்ணவே இல்லை. அப்போது லோயர் டைம் ஃப்ரேமில் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ண வேண்டிய காரணம் ஒரு இருக்குது. ஒரு ஸ்வீப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா அதிகப்படியான லிக்விடிட்டிஸ் இருக்குது. அதை ஸ்வீப் பண்ணுறதுக்காக மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அப்படி போகிற மூவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது சப்போஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா அது ஒரு ஃபேக் மூவ் தான். ஏன்னா இந்த இடத்துல ரீட்டைல் ட்ரேடர்ஸோட லிக்விடிட்டி இருக்குது, ஸ்டாப் லாஸஸ். அப்போது இந்த இடத்துலேருந்து இப்போ ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே நிறைய ரீட்டைலர்ஸ் வந்து ஷார்ட் போயிருப்பாங்க. இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆன உடனே அவங்களோட ஸ்டாப் லாஸ் அடித்த உடனே இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இது கீழே தான் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. அது அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகல, ஃபர்தராக கீழே போயிருக்கு. அப்போது இதை இந்த இடத்துல ஷார்ட் போன உடனே ரீட்டைலர்ஸ் வந்து ஓகே மார்க்கெட் பியரிஷாக தான் இருக்குப்பா, இந்த டைம் நம்ம வந்து ஷார்ட் போகலாம் அப்படின்ட்டு ஷார்ட் போயிருப்பாங்க. அப்போது அப்படி ஷார்ட் அடித்தவங்களாம் இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. அதை அடிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபர்தராக வந்து மேலே போய் அவங்கள டேப் பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இன் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம். ஸோ இது எல்லாமே இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் செல் அண்ட் ரைஸ் மோடில் இருக்கிறதுனால ஒரு நல்ல செல்லு வந்துச்சுன்னா இந்த 3 minutes டைம் ஃப்ரேமில் நான் சொல்கிறேன், ரொம்ப லோயர் டைம் ஃப்ரேமில் இது எல்லா இடத்துலையுமே லிக்விடிட்டி இருக்குது. எந்த இடத்துல வேறாலுமே ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம முடிவு பண்ண முடியும். அது அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 15 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து கொண்டு போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியமான லிக்விடிட்டி அப்படிங்கிறது இந்த 2 லெவலில் தாங்க இருக்குது. 563லையும் 607 இந்த இங்கேயுமே இருக்குது. ஸோ இங்கே இந்த 4 கோட்டுக்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 minutesல போட்ட அதே தான். ஸோ நம்ம 3 minutesல போட்டதும் 15 minutesல போட்டதும் கரெக்டாக சிங்க் ஆகுது அப்படிங்கிறதுனால, கரெக்டாக அந்த ஸ்விங் ஹைக்கு மேலேயே வருது அப்படிங்கிறதுனால இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட்டாக இருக்கும். அப்போது நாளைக்கு மார்க்கெட் மேலே போச்சுன்னா அதை பார்த்து ஓஹோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுடான்னு நினைக்கக்கூடாது. அது ரீட்டைல் ட்ரேடர்ஸுடைய லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுறதுக்காக மேலே போகுது, மோஸ்ட் லைக்லி ரிவர்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். எப்போ நம்ம புல்லிஷ் ஆகணும்? இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது நான் இது எல்லாத்தையும் அழிச்சு விட்றேன், கோட்டை முதல்ல போடுவோம். நம்ம இந்த இடத்துல மிக முக்கியமான லிக்விடிட்டி இருக்குது. அதுக்கு முன்னாடி 1 ஹவரில் இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இப்போ ப்ரைஸ் இந்த இடத்துல நல்ல ரியாக்ஷன் வந்திருக்கிறதுனால 702 அண்ட் 736 இந்த 2 இடத்துல மிக முக்கியமான லிக்விட். அப்போது ஹையர் டைம் ஃப்ரேம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 702 736 இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஒரு 367லேருந்து 400 வரைக்கும் இந்த 40 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 337. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஷார்ட்டாக வந்து போடுறேன் நான், நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 702, இது வந்து பார்த்திங்கன்னா 736 or 7 அந்த லெவலில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. இதுக்குள்ளே ப்ரைஸ் ஆக்ஷன் போகிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் லிக்விடிட்டி தான். அப்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு குட்டி ரியாக்ஷனை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இங்கே வந்து இப்படி போய் மொத்தமாக கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அப்படி ரியாக்ஷனை இந்த இடத்துல கொடுக்காம ப்ரைஸ் இப்படி கீழே பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே போய் லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு தான் ஃபர்தராக கீழே போக முடியும். அப்போது சப்போஸ் அப்படி போகாமல் இங்கே கீழேயே போகாமல் மார்க்கெட் மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து ரிவர்சல் வரதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது மார்க்கெட் இப்போ இருக்க நிலைமைக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே போச்சுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து 2 ப்ராபபிலிட்டியுமே இருக்குது. இதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, புல்லிஷாக இருக்க போதா பீரிஷாக இருக்க போதா அப்படிங்கிறதெல்லாம் இந்த 4 லெவலோட கையில் தான் இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 360லேருந்து 460 ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. எக்ஸாக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய சார்ட்டில் போட்டு பார்த்துக்குங்க. 360 to 400, 364 to 404 இருக்குது. நான் வந்து ரஃபாக போடுறேன் 320 to 400. இப்போ இந்த 4 லெவல் ஹையர் டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன், நான் வந்து லோயர் டைம் ஃப்ரேம் பர்ஸ்பெக்டிவில் பேசல, இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவில் பேசல, பொசிஷனலாக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த 4 லெவல் அப்படிங்கிறது இப்போதைக்கு முக்கியமான லிக்விடிட்டி சோனாக இருக்குது. இங்கே போய் நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து தான், இதுக்கப்புறம் நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து தான் நம்ம ஃபர்தராக மார்க்கெட் வந்து என்ன பண்ண போகுது, மேலே போக போகுதா கீழே போக போகுதா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் ட்ரெண்டு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்து மேலே போனதுனால புல்லிஷாக தான் இருக்குது. பட் மொமெண்டம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக மாறி இருக்குது. அப்போது மார்க்கெட் ஃபர்தராக இந்த 736ஐயும் தாண்டி 1 ஹவரில் நல்ல ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்தா தான் ஃபர்தராக மார்க்கெட்டால் மேலே போக முடியும். அது ஒரு மிகப்பெரிய ஷார்ட் கவரிங் மூவ்மே கிரியேட் பண்ணி நல்லா ஒரு மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போகும். அதை தாண்டாத வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் புல்லிஷ் ஆகக்கூடாது. அதே மாதிரி 337 தாண்டுற வரைக்கும் மார்க்கெட்டில் பேரிஷ் ஆகக்கூடாது.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இப்போதைக்கு இருக்க ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் ஆல்வேஸ் மாறக்கூடியது, ஒவ்வொரு கேண்டிலை பொறுத்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி உங்களுடைய ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுக்கணும். இண்டிபெண்டண்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட மென்டர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, லாகின் பண்ணி கோர்சஸ் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னாலுமே எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோட நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிஃப்டிக்கு பார்த்துட்டோமா, அடுத்து அப்படியே நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கும் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். டெய்லி கேண்டில் பாருங்கள், டிசப்பாயிண்டட் கேண்டில். ஸோ அகைன் ஒரு இன்சைடு கேண்டில். என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு கேண்டில் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஹையை தாண்டா மேலே போயிடும், லோயை தாண்டா கீழே போயிடும்னு சொல்லுவான். ஆனால் அகைன் இன்னொரு இன்சைடு கேண்டில். வாட் அக்குமுலேஷனுங்க, இது செம்மையான அக்குமுலேஷனுங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான பேட்டர்ன், அற்புதமான பேட்டர்ன், ஃபுல் அக்குமுலேஷன். ஓகே, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஒரு கோட்டை போட்டுருவாங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா இப்படி ஒரு கோடை போட்டு இது வந்து ஒரு டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. இது கரெக்டு தான், சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. ஸோ நம்ம இதை வந்து ஒரு சேனல் பேட்டர்னாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு நல்லா கீழே போயிட்டுருக்கு. அப்போது இது ஃபுல்லாகவே அக்குமுலேஷன் தான், இப்படி போயிருக்க எல்லாமே அக்குமுலேஷன் தான். இந்த மாதிரி போச்சு அப்படின்னா இதுக்கு மேலே இந்த சேனல் பேட்டர்னுக்கு மேலே அதோட எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இங்கே வந்து குவிஞ்சு கிடக்கு லிக்விடிட்டி. இந்த 56,408 நான் அதே போட்டுறேன். 56,408 வந்து பார்த்தீங்கன்னா குவிஞ்சு கிடக்கு லிக்விடிட்டி. இந்த இடத்துல ஏகப்பட்ட லிக்விடிட்டி இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த 56,098 அப்படிங்கிற லெவல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லிக்விடிட்டி இருக்குது. கடைசியாக ரிவர்சல் வந்த இடம் இந்த இடத்துலையுமே நல்ல லிக்விடிட்டி இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இங்கேருந்து நம்ம நிஃப்டிக்கு சொன்ன அதே விஷயம் தான். இங்கேருந்து மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் எதுவுமே ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணவே இல்லை. அதன் காரணமாக இது அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி மேலே போயிடும். பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் 1 hour டைம் ஃப்ரேமில் அப்படி தான் இருக்குது. சப்போஸ் இங்கேருந்து மார்க்கெட் இங்கேருந்து இது பிரேக் அவுட் கொடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதுன்னு வச்சுங்களேன், ரீடர்ஸ் எல்லாமே இதை வந்து பிரேக் அவுட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல லிக்விடிட்டி எதுவுமே ஸ்வீப் ஆகாத காரணத்தினால இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் போகும். ரீட்டைலர்ஸ் இது சூப்பர் பிரேக் அவுட், இது மேலே போகுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே போய் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி விட்டுட்டு இது மேனிப்புலேஷன் ராஜா வரட்டா அப்படின்ட்டு இது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து கீழே போயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மணியோட ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் ரீட்டைலர்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் இருக்க முக்கியமான வேறுபாடுங்க. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஆகும்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அது எதுக்காக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா ஸ்மார்ட் மணிக்கான லிக்விடிட்டியை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போது இந்த காமெடிலாம் பார்த்துருப்பீங்களே, 10 ரூபாய்க்கு கீழே போட்டுட்டு 500 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறது. சேம் வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி நம்ம மார்க்கெட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம மார்க்கெட்டில் இல்லை, எல்லா மார்க்கெட்டில் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எலும்பு துண்டை போடுற மாதிரி போட்டுட்டு நம்ம கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா நிறைய காசை வந்து பிடிங்கிடுவாங்க. அதனால் அந்த ஸ்மார்ட் மணி வந்து என்ன எப்படி திங்க் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் யோசிச்சோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நடக்கிற ஒவ்வொரு மூவ்க்கான பதிலுமே நம்மளுக்கு தெரிய வருங்க. ஸோ பேங்க் நிஃப்டியுமே நல்ல ஒரு அக்குமுலேஷனை போட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்து இந்த இடத்துலேருந்து ஏதோ ஒரு பக்கம் வெடித்து செதறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியுமே வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட்டை போட்டிருக்கு. 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ்லி லோ கிட்ட லிக்விடிட்டி எடுக்காமல் தான் வந்து போயிருக்கு. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் இந்த இடத்துல நடந்த முக்கியமான வித்தியாசமான ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன தெரியுமாங்க, ஒரு டிஃப்ரென்ஸான ப்ரைஸ் ஆக்ஷன் வந்திருக்கு. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு வந்த கேண்டில் இது தான். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துச்சு. கரெக்டுங்களா? இது ஒரு புல்லிஷ் கேண்டில். இந்த கேண்டில் தான் நிஃப்டியோடைய இந்த கேண்டில். ஆனால் அந்த வே டவுன் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் கீழே போகும்போது என்னாச்சு அப்படின்னா இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்த தாண்டி ப்ரைஸ் க்ளோஸ் வைக்காமே ரிவர்ஸ் ஆகி மேலே வந்துருச்சு. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பியரிஷ்னஸ் அப்படிங்கிறது ப்ரைஸில் வர்றதுக்கு அலோவ் பண்ணலை, பையஸ் அலோவ் பண்ணல, உங்களுக்கு வந்து மேலே போயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவை தாண்டி கம்ஃபர்டபுளாக அவன் கீழே க்ளோஸ் வச்சிட்டான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பியரிஷாக தான் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. அண்ட் இது ஆல்ரெடி லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண இடம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு கீழே வந்துருச்சு. அப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் செயல்பட்டுருக்காங்க, வெவ்வேறு மாதிரி தான் செயல்பட்டுருக்காங்க. அப்போது இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக்கு கீழே ஏகப்பட்ட ஸ்டாப் லாஸஸ் இருக்கும். இங்கே மேலே இந்த கேண்டிலில் பார்த்தோன்னே நிறைய ரீட்டெயிலர்ஸ் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு இதுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸை போட்டிருப்பாங்க. அப்போது பேங்க் நிஃப்டி இந்த லிக்விடிட்டி இன்னும் நிஃப்டி ஸ்வீப் பண்ண மாதிரி பேங்க் நிஃப்டி இன்னும் ஸ்வீப் பண்ணலை. அதன் காரணமாக தான் இன்றைக்கி நிஃப்டி வந்து ஒரு 0.4% கீழே விழுந்திருக்குன்னா பேங்க் நிஃப்டி வந்து 0.84% வந்து கீழே விழுந்திருக்கு. கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது.
ஏன்னா இங்கே இருக்கிற லிக்விடிட்டி அது இன்னும் எடுத்துகிட்டு போகல, அது எடுக்கிறதுக்காகவே மார்க்கெட் கீழே வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அப்போது இங்கே வந்துச்சுன்னா மேபி இன்னும் கொஞ்சம் கீழே விழுந்தால் கூட நல்ல ஒரு ரியாக்ஷனில் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே போன மூவே வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேட்டிவான மூவ் தான். நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு ஒரு வேலிடான மூவாக இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் அது வேலிடான மூவாகவே இல்லை முதல்ல. அதன் காரணமாக இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக கீழே வந்துச்சு அப்படின்னா அது பேங்க் நிஃப்டியில் ஒரு ரிவர்சலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரிவர்சல் சப்போஸ் இந்த இடத்துல வரலன்னா அது எங்கே வரும்னா இந்த லிக்விடிட்டிக்கு கீழே பாருங்களேன் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வேறு இருக்குது. அசத்து எனக்குமே வந்து லிக்விடிட்டி கீழே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னு வச்சுங்களேன், அது ஒரு முக்கியமான ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்குங்க. அப்போது இந்த இடத்துல ப்ரைஸ் இப்போ என்ன தெரியுமா ஆகும், இப்போ ப்ரைஸ் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணும், இப்படி இதை பிரேக் அவுட் பண்ணோம். இருக்கிற ரீட்டெயில்ஸ் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா ஓகேடா ப்ரைஸ் கீழே தான் விழுக போகுது, கண்டிப்பாக மார்க்கெட் பேரிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே நிறைய லிக்விடிட்டி இருக்கும். நீங்கள் லாங் எடுத்து உங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும், அது எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே வரட்டாமாமே அப்படின்ட்டு இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் என் கண்களுக்கு அதிகமாக தெரிகிறது. ஆர் மேபி இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் இங்கேருந்து தான் ரிவர்ஸ் ஆகணும்லாம் கணக்கு இல்லைங்க. அதே இப்படி போயிட்டு கூட ஒரு பெரிய கேண்டிலை கொடுத்து இப்படி ஒரு ஹேமர் கேண்டில் வந்து கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டியில் இப்போ மிகப்பெரிய அளவுக்கு பியரிஷாக இருக்க வேண்டிய தருணம் கிடையாது. இங்கே லிக்விடிட்டி இல்லாதனால ஸ்வீப் அடிக்காதனால அதை ஸ்வீப் பண்ணுறதுக்காக கீழே வர மாதிரி தான் தெரியுது எனக்கு. நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வெவ்வேறு மாதிரி இருக்குது. அதன் காரணமாக இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி பியரிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஷார்ட் போகிறதுக்கு தக்க தருணம் இல்லை. இந்த இடத்துலலாம் ஷார்ட் போகக்கூடாது. சப்போஸ் அப்படி ஷார்ட் போகிறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து எங்கேயாவது மேலே வரும்போது போனால் தான் அது வந்து ஒரு சரியான ஒரு ரிஸ்க் ரிவார்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதை விட்டு இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்குலாம் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் என்றைக்குமே வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எப்படி எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாமல் தப்பிச்சுக்கலாம். என்றைக்குமே ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம் ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கணும், ரிவார்டு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஏன்னா ட்ரேடிங்கில் கண்டிப்பாக எல்லா ட்ரேடும் லாஸ் பண்ண முடியாது. அப்போது அந்த மாதிரி ஹை ரிஸ்க் ரிவார்டு இருக்க செட்டப்பை தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அப்போது மார்க்கெட் ஆல்ரெடி தளவுக்குப்புற கீழே விழுந்துட்டு இருக்கும்போது என்றைக்குமே நம்ம வந்து அந்த இடத்துல போய் மார்க்கெட்லாம் ஷார்ட் அடிக்கக்கூடாது. ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக பொறுமையாக வெயிட் பண்ணணும். அப்படி ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது சரியான ஒரு பாயிண்ட்டை, அது ஒரு ரிவர்சல் பாயிண்ட், அது வந்து ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்கலாம், ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம், லிக்விடிட்டி ஜோனாக இருக்கலாம், அதை சரியாக ஸ்பாட் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் இருக்க ட்ரேட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் நீங்களுமே பேட்டர்ன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அது எதுக்காகனா ரீட்டைல் ட்ரேடர்ஸோட லிக்விடிட்டியை கிராப் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணுறதுக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஸ்மார்ட் பண்ணிக்க வந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இஃப் ஆர் கம்ஃபர்டபுள் வித் அந்த பேட்டர்ன் ட்ரேடிங் அண்ட் நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதே ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் கண்டுக்க தேவையில்லை. அல்டிமேட்டாக நம்ம என்ன பண்ணாலும் சரி ப்ராஃபிட் பண்ணுறது தான் முக்கியம். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய இன்சைட்ஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம லிக்விடிட்டி பற்றியுமே கொஞ்சம் நிறையா டிஸ்கஸ் பண்ணோம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கூட சேர்க்கும். நன்றி.